வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. உங்க வீட்டு பசங்க பாலக்கீரை சாப்பிட மாட்டேன்னு சொல்றாங்களா? அப்போ இந்த சாண்ட்விச்சை டக்குன்னு பண்ணி கொடுத்துருங்க. ரொம்ப ஹெல்த்தியான சாண்ட்விச். ஆனா ஒயிட் பிரெட்டுக்கு பதிலாக முடிஞ்ச அளவுக்கு ப்ரௌன் பிரெட் இல்லைன்னா வீட் பிரெட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்பினாச் கார்ன் சாண்ட்விச்சுங்கிறது கொஞ்சம் பழமையான சாண்ட்விச்சா இருந்தாலும் பயங்கர டேஸ்டியான ஒரு சாண்ட்விச். பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த சாண்ட்விச்ல இன்னைக்கு நம்ம க்ரீம் சீஸ் எதுவும் சேர்க்க போறது இல்லைங்க. அதுக்கு பதிலாக ஒரு சீக்ரெட் இன்கிரீடியன்ட் ஒன்று சேர்க்க போறோம். அதே டேஸ்ட் உங்களுக்கு இந்த சீக்ரெட் இன்கிரீடியன்ட் கொடுக்கும். அந்த இன்கிரீடியன்ட் தாங்க பன்னீர். இந்த சாண்ட்விச் நான் எப்படி பண்ணங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு 150 கிராம் பன்னீரை சின்ன துருவல்ல பொடி பொடியா துருவிக்கோங்க. இல்லைன்னா நீங்க கையில கூட அப்படியே உதுத்து விட்டுக்கலாம். பட்டர்ல வதக்கிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அதனால 1-2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெயை ஒரு நல்ல ஹெவி பாட்டம் கடாயில சேர்த்துக்கலாம். இது கூட 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடி பொடியா நறுக்கின பூண்டு சேர்த்துட்டு பூண்டை நல்லா இந்த பட்டர்லயே நம்ம சாட்டே பண்ணிக்க போறோம். பூண்டு லைட்டா கலர் மாறினதுக்கு அப்புறமா நம்ம சோளம் சேர்த்துக்கலாம். 2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் உதுத்த சோளத்தை இதுல சேர்த்துக்கிறேன். ஃப்ரெஷ்ஷான சோளங்கிறதுனால ஒரு 2 நிமிஷம் நீங்க வதக்கிட்டே இருந்தாதான் குக் ஆகும். இது நீங்க ஃப்ரோசன் ஸ்வீட் கார்ன் யூஸ் பண்ணீங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும். பட் ஃப்ரோசனோட ஃப்ரெஷ் ஸ்வீட் கார்ன் தான் உடம்புக்கு நல்லது. சோளம் குக் ஆயிடுச்சுன்னா நல்லா உப்பி வருங்க. அந்த மாதிரி வரும்போது வதக்கின பாதி சோளத்தை அப்படியே ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துக்கோங்க. ஆறுனதுக்கு அப்புறமா ஜஸ்ட் ஒரு 2 பல்ஸ் பண்ணா போதும். உங்களுக்கு இது மசிஞ்சிடும். ரொம்ப கூழா அரையக்கூடாது, குறை நீங்க அரைச்சிக்கணும். அரைச்ச இந்த சோளத்தை நம்ம முழுசா வச்சிருக்க சோளத்தோட சேர்த்துட்டு மறுபடியும் வதக்கிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால நம்மளுக்கு சோளம் பார்த்தீங்கன்னா அந்த முழு சோளத்தோட பைண்ட் ஆகி நம்ம ஸ்டஃபிங்ல வைக்கும் போது ஸ்டஃபிங் வெளியே உதிராம அழகா பிரெட்டுக்குள்ளேயே இருக்கும். ஒரு பெரிய கட்ட அளவுக்கு பாலக்கீரையை நல்லா அலம்பிட்டு பொடி பொடியா கட் பண்ணிக்கோங்க. தண்டு எதுவும் வேண்டாம். ஒரு பெரிய கட்ட அளவுக்கு பாலக்கீரையை நான் இன்னைக்கு சேர்த்திருக்கேன். பாலக்கீரையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டக்குன்னு குக் ஆயிடுங்க. எந்த கவலையும் வேண்டாம். ஆயிரதும் ரொம்ப ஈஸி, குக் ஆகிறதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமா ஆயிடும். பாலக்கீரை சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுருங்க. அது ஒரு ஹீட் சென்சிட்டிவான கீரைங்கிறதுனால உங்களுக்கு அப்படியே கூழா மசிஞ்சிடும். சூடாக அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியே வர ஆரம்பிக்கும். நிறைய வாட்டர் ரிலீஸ் பண்ணிடுச்சுன்னா ஃப்ளேமை ஹைக்கு வச்சுட்டு தண்ணியெல்லாம் சுண்டுற வரைக்கும் நீங்கள் குக் பண்ணிட்டே இருக்கணும். சாண்ட்விச்சில் நம்ம தண்ணியோட வைக்கும் போது பிரெட் சாகி ஆகிடும். அதனால தான் நம்ம தண்ணி எவாப்ரேட் ஆகிற வரைக்கும் குக் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஸ்டஃபிங்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு வாட்டர் ரிலீஸ் ஆகும். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்ததான் நம்ம மிளகு பொடி சேர்க்க போகிறோம். மிளகு பொடி பார்த்தீங்கன்னா செம்மையான ஃப்ளேவர் கொடுக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக பொடிச்ச மிளகு பொடி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு பார்த்தீங்கன்னா மிளகு பொடியை தவிர நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்க போகிறோம். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. சீசனிங்க்கு பார்த்தீங்கன்னா வெறும் ஆரிகானோ சீசனிங் மட்டும் தான் சேர்க்குறேன். அதுவுமே நீங்கள் இந்த பீஸா கடையில் கொடுக்குற பேக்கெட்டாக இருந்தால் ஒரு 4-5 பேக்கெட் சேர்த்துக்கோங்க. இல்லை வீட்டில் அப்படியே பாட்டிலில் இருக்குன்னா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம துருவி வச்சிருக்கிற பன்னீரை இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பன்னீர் பார்த்தீங்கன்னா நம்ம கீரை கார்னோட நல்லா பிளெண்ட் ஆகி வரணும். இந்த பன்னீர் தாங்க நம்ம க்ரீம் எதுவும் சேர்க்காமலேயே நம்மளுக்கு க்ரீமி டெக்ஸ்டர் கொடுக்கும். செம்மையான ஒரு டேஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ப்ளஸ் பன்னீரில் நிறைய ப்ரோட்டீன் இருக்கிறதுனால உங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஒரு ஃபில்லிங்கான டிஷ் சாப்பிட்ட சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த ஸ்டஃபிங்கை நீங்கள் பிரெட்டுக்குள்ளே தான் வச்சு சாப்பிடணும் இல்லைங்க, சப்பாத்திக்குள்ளே கூட வச்சுட்டு ரோல் பண்ணி சாப்பிடலாம். இன்கேஸ் உங்களுக்கு பன்னீர் ஆட் பண்ண வேண்டாம் நீங்கள் நினச்சிங்கன்னா தோஃபு துருவிட்டு சேர்த்துக்கலாம். இல்லைன்னா கொஞ்சமாக சீஸ் அதுக்கப்புறம் பால் சேர்த்திங்கன்னா இதே மாதிரி டேஸ்ட் உங்களுக்கு வந்துடும். இப்போ இந்த சாண்ட்விச் பண்ணுறதுக்கு 2 பிரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேங்க. 2 பிரெட் ஸ்லைஸ்லையுமே ஒரு சைடு ஃபுல்லாக நம்ம வெண்ணெயை தடவிக்கலாம். நம்ம பட்டர் சேர்க்க தான் நம்மளுக்கு கிறிஸ்பியாக வரும். இன்னொரு சைடில், அதாவது பட்டர் சேர்க்காத சைடில் உள்ள அப்படியே ஃபில்லிங் வச்சுக்கிறேங்க. இந்த ஃபில்லிங் வைக்கிற சைடில் நான் பட்டர் சேர்க்கல, ஏன்னா பன்னீரோட ஃபேட்டே போதும்னு நினச்சதுனால நான் சேர்த்துக்கல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தாராளமாக ஸ்டஃபிங் வச்சுக்கோங்க. நம்மளோட ஸ்டஃபிங் கொஞ்சம் வெட்டாக இருக்கிறதுனால பாருங்கள் வெளியே வரவே வராது. ஒரு சைடு ஃபுல்லாக ஸ்டஃபிங் வச்சதுக்கு அப்புறமா இன்னொரு பிரெட் ஸ்லைஸ் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதை அப்படியே நீங்கள் தோசைக்கல்ல இல்லைன்னா சாண்ட்விச் டோஸ்டரில் வச்சுட்டு நீங்கள் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக மாறி கரகரன்னு ஆற வரைக்கும் நம்ம இதை டோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். உங்களுக்கு சீஸியாக பிடிக்கும்னா இதுக்குள்ளே நீங்கள் கொஞ்சமாக மாசரெல்லா சீஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான ஹெல்த்தியான ஈஸியான ஸ்பினாச் கார்ன் சாண்ட்விச் ரெடி. இவ்வளோ ஈஸியாக வீட்டில் பண்ணும்போது எதுக்குங்க கடையில் வாங்கி சாப்பிடணும். இதே மாதிரி பாக்கி இருக்கிற ஃபில்லிங்கை பிரெட்குள்ளே வச்சு நம்ம டோஸ்ட் பண்ணிட்டு நல்லா சுட சர்வ் பண்ணலாம். தொட்டுக்கிறதுக்கு பெருசாக எதுவும் வேணாங்க. சாஸ் இருந்தால் தொட்டுக்கலாம், இல்லைன்னா அப்படியே கூட சாப்பிடலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த சாண்ட்விச் முக்கியமாக கிட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பட்டர் தடவி இருக்கிறதுனால நம்மளோட அவுட்டர் லேயர் பாருங்க நல்லா கிறிஸ்பியாக இருக்கு. எல்லா சாண்ட்விச்சுமே சூடாக சாப்பிட்றணும், ஏன்னா ஆற அவுட்டர் லேயரில் இருக்க கிறிஸ்பினஸ் போய் கொஞ்சம் சாகியாக மாறிடும்.
ஸ்டஃபிங்கை கொஞ்சம் தாராளமாக வச்சு நீங்கள் சாண்ட்விச் பண்ணிங்கன்னா நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். 1-2 சாண்ட்விச் சாப்பிட்டாலே நம்மளுக்கு ஒரு மீல் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஸ்நாக்ஸுங்கிற பிளேலிஸ்ட்குள்ள நம்ம சேனலில் நிறைய சாண்ட்விச் ரெசிபிஸ் இருக்குது. அதையுமே டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். இந்த சாண்ட்விச்சை சவர்டோ பிரெட்டில் ட்ரை பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நல்ல வீடியோவோட நல்ல ரெசிபியோட உங்களை நான் சீக்கிரமே சந்திக்கிறேன். Until then, take care, bye bye. Have a great day. Thanks for watching.